எக்ஸைஸ் 2.5 முடிஞ்சிச்சுன்னு சொன்னேன். அதில் டீக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருக்கேன். அது மாதிரி லாஸ்ட்டில் முடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் டி இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், இப்போ x பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.6 இன்டகிரேட் அப்படின்னே கொடுக்கலாம். அவனே இன்டகிரேஷன் சிம்பிள் டிஎக்ஸ் கொடுத்துட்டான். கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வந்தால் லாக் ஆஃப் டினாமினேட்டர் ஒரு கான்செப்ட் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மேலே இருக்குது. 5xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5. அப்போ ஆன்சர், இதோட ஆன்சர் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 7 ப்ளஸ் சி. அவ்வளோதான். கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வந்ததுன்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர். இப்போ இந்த சம் செகண்ட் சம் e பவர் 3 log x divided by x power 4 plus 1 into dx. e log of x cube divided by x power 4 plus 1 into dx. e log cancel ஆயிடு கான்செப்ட் பிரகாரம். x cube divided by x power 4 plus 1 into dx. x power 4 plus 1 tன்னு எடுத்துக்கிறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் பிரகாரமும் போடலாம், டைரெக்டாகவும் போடலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x cube, x cube 4x cube dx, அதாவது 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ 4x cube dx dt. மேலே இருக்கிறது x cube dx தான். அப்போ x cube dx is equal to dt divided by 4. அப்போ இதுக்கு பதிலாக dt divided by 4ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். divided by x power 4 plus 1 tன்னு எழுதுகிறோம். இதில் 1/4 கான்ஸ்டண்ட்டாக வெளில எடுத்துட்டா 1/t dt. அப்போ 1/4 1/t டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டரா டி ப்ளஸ் சி. இதோட நிறுத்தினா ஒரு மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. நானே போன எக்ஸசைஸில் முடிச்சுட்டேன்ட்டேன். 1/4 இன்ட்டு லாக் ஆஃப் டீக்கு என்ன சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கோம், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் தேர்ட் சம் e பவர் 2x integration of e power 2x dx divided by e power 2x minus 2. இந்த டினாமினேட்டரை டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டீன்னா சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கிடையாது, நீ என்ன வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி ஏ அப்படின்னு எக்ஸை தவிர எது வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். e பவர் 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் 2x இன்ட்டு 2 மைனஸ் 2ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx ஈக்குவல் டு dt. இப்போ e பவர் 2x dx x 2e பவர் 2x dx is equal to dt. நமக்கு மேலே இருக்கிறது வெறும் e power 2x dx தான் இருக்குது. இந்த 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ e power 2x dx equal to dt by 2. இப்போ ரீப்ளேஸ் பண்ணால் மேலைக்கு பதிலாக dt by 2, கீழே tன்னு எடுத்துக்கிறேன். இதில் 1/2 வெளில எடுத்துடுறேன். அப்போ 1/2 வெளில எடுத்தால் 1/t dt. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மேலே வருதா. இப்போ 1/2 log of t ப்ளஸ் சி. 1/2 log of tக்கு பதிலாக என்ன வச்சுட்டு இருக்கோம், e பவர் 2x மைனஸ் 2 ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல். இப்போ 12th பிஸ்னஸ் மேக்ஸில் அதே எக்ஸைஸ் 2.6ல் 4th சம் பார்க்க போகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் log x ஹோல் கியூப் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதுவும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் பிரகாரம் தான். இப்போ ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர ஆன்சர் இதிலே இருந்தால் அதுக்கு பேர் சப்ஸ்டியூஷன் பேர். log xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x இருக்குது. அப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடு log x is equal to t. இப்போ 1/x dx is equal to dt. அப்போ dx by xக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணலான்னா dtன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ t cube இன்ட்டு dt. t cube இன்டகிரேட் பண்ணால் t பவர் 4/4 ப்ளஸ் சி. டீயோட வேல்யூ என்னன்னா log x ஹோல் பவர் 4/4 ப்ளஸ் சி. இங்கெல்லாம் கண்டினியூஷன் வந்துட்டே இருக்கிறதுனால இதுக்கு ஈக்குவல் போடணும். தட்ஸ் ஆல் இந்த சம்மு. நெக்ஸ்ட் இப்போ 3x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 6x மேலே இருக்குது. 7xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ண 7 இருக்குது மேலே. அப்போ கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்குது. ஆனால் என்ன இருக்குது, கீழே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. அதனால் இந்த ஸ்கொயர் ரூட்டை சப்ஸ்டியூஷனில் டி ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகணுங்கிறதுக்காக. அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 1 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். சரி, இப்போ இதை சப்ஸ்டியூஷன் மெத்தடாலே சப்ஸ்டியூட் பண்ண அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 3x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x, 7xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 7 இன்ட்டு dx. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, டி ஸ்கொயரை பண்ணால் 2t dtன்னு வரும். இப்போ மேலே உள்ள 6x + 7 dxக்கு பதிலாக 2t dt போடலாமா?
அப்போ மேலே 2t dt கீழே ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 வெளியில் எடு, மேலே ஒரு டி கீழே ஒரு டி டிடி, இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 2 இன்ட்டு டிடி, அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டி டி ப்ளஸ் சி, அப்போ 2 இன்ட்டு டிக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர், இதுனா டி வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது எழுதணும். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 1. லாஸ்ட்டில் இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் சிங்கிற கான்ஸ்டன்ட்டு சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சம்மை பார்க்க போகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் 4x ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 dx. இதில் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ஆனால் இங்கே 4x இருக்குது. அடுத்தது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஆனால் இங்கே 2 இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயும் மல்டிபிள் ஆஃப் 2 இருக்குது. அதை 2வை காமனாக எடுக்கலாம். முதல்ல காமனாக எடுத்துட்டா 2x ப்ளஸ் 1 இருக்கும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருந்தாலே அதை ஸ்கொயர் வச்சு சப்ஸ்டியூஷன் போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு டி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2t dt. அப்போ 2x ப்ளஸ் 1 dxக்கு பதிலாக 2t dt போடலாமா? 2x ப்ளஸ் 1 இன்ட்டு dxக்கு பதிலாக 2t dt. அப்போ 2 இன்ட்டு இந்த இதுக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1க்கு பதிலாக டி ஸ்கொயர். அடுத்தது இதுக்கு பதிலாக 2t dt. அப்போ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 4, இங்கே ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும், வெறும் டி. இங்கே ஒரு டி இருக்குது dt. அப்போ 4 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் dt. 4 இன்ட்டு டி ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் டி கியூப் பை 3 ப்ளஸ் சி. இப்போ 4/3 வெளியில் எடுத்தால் டி கியூபுக்கு பதிலாக என்ன, டி கியூபை வந்து டி ஸ்கொயர் இன்ட்டு டின்னு எழுதலாமா? ப்ளஸ் சி. டி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ. அப்போ 4/3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி வேணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி, இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டி கியூபுக்கு பதிலாக ஆர் இங்கேயே எப்படி எழுதலான்னா 4/3, டிக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப், அப்போ ஸ்கொயர் ரூட்னா பவர் 1/2, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/2ன்னு இருக்கும். இங்கே பவரில் 3 இருக்கா, இன்ட்டு 3 ப்ளஸ் சி, அப்போ 3/2ன்னு வரும். இதுலேருந்து இப்படியும் எழுதலாம், இல்லை இது எப்படி பிரித்து இப்படியும் எழுதலாம். தட்ஸ் ஆல். கீழே எக்ஸைஸ் 2.6ல் 8th சம் பார்க்க போகிறோம். x e power minus 1 plus e power x minus 1 divided by x power e plus e power x dx. இப்போ கீழே டினாமினேட்டரை டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ x power e plus e power x is equal to t. அப்போ வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாந்தா பவர் ரூல் பிரகாரம் e power e முன்னாடி வந்துடும். x power e minus 1 plus e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x into 1 dx is equal to dt அப்படின்னு வரும். சரி, இப்போ வந்து இங்கே e power x தான் இருக்குது, இங்கே x e power minus 1 இருக்குது, இங்கே e இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா என்ன வரணும் அப்படின்னா இந்த இடத்துல e power minus 1 வரக்கூடாது, இங்கே e வரணும். அப்போ இதை வந்து என்ன ஈயால் மல்டிப்ளை பண்ணுறோம். மேலே உள்ளதை ஈயால் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வருமா? அதனால் மல்டிப்ளை பண்ணால் திடீர் 2.6ல் 7th சம்மு. இதுவும் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடு. நீங்கள் பார்த்த உடனே தெரியணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸ் பவர் 9 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 9 எக்ஸ் பவர் 8. 9 தான் இல்லை, அது அந்த நம்பர்லாம் வேணும்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ஆன்சர் கொஸ்டின்லேயே இருந்ததுன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடுன்னு அண்டர்ஸ்டுடு. கொஸ்டினில் வந்து இது சப்ஸ்டியூஷன் மெத்தடா, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸா, இ பவர் எக்ஸ் ஃபார்முலாவும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிற வேர்டு தான் இருக்கும். நீயாக தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் ப்ராக்டிஸில். அதேமாதிரி பவர் 5 இருக்குது. பவர் ஜாஸ்தியாக இருந்தால் அதை வந்து டீன்னு தான் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும். 1 + x power 9 ஈக்குவல் டு டி. இப்போ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்போ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 0 எக்ஸ் பவர் 9 பண்ணால் 9 எக்ஸ் பவர் 8 dx, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே dt.
அதாவது என்ன அர்த்தம்னா டீயை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணுற டிடி பை டிஎக்ஸ்ன்னு அர்த்தம். இது இந்த சைடு போனால் டிஎக்ஸ்ன்னு ஆகும். அப்போ கொஸ்டினில் எக்ஸ் பவர் 8 இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது, 9 தான் இல்லை. அப்போ எக்ஸ் பவர் 8 டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி டிவைடட் பை 9. அப்போ இதுக்கு பதிலாக டிடி பை 9ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். டிடி பை 9 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த இடம் டி பவர் 5. இப்போ 1/9 வெளியில் எடுத்துடுறோம் கான்ஸ்டன்ட்டு. டி பவர் 5 டிடி பவர் ரூல் பிரகாரம் டி பவர் 6 டிவைடட் பை 6 ப்ளஸ் சி. 9 6 ஆர் 54. அப்போ டீயோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 9 ஹோல் பவர் 6 ப்ளஸ் சி. இது வரையும் போட்டு டீக்கு ரீப்ளேஸ் பண்ணலைன்னா ஒரு மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சம் 1/x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். கீழே 2 டேர்ம் இருக்குது. இதில் சப்ஸ்டியூஷன் மெத்தடெல்லாம் இல்லை. இது ஏன் அப்படின்னா ஒருவேளை லாக் எக்ஸ் இருந்தால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை இது இல்லாமல் மேலே 2x மேலே வெறும் எக்ஸ் இருந்தாலும் கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வருதுன்னு சொல்லலாம். ஆனால் மேலே 1 இருக்குது, எக்ஸுங்கிற டேர்மே இல்லை. அப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பிரகாரம் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 1/x ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இதுலேருந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வச்சு ஒரு சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க. அது நிறையா சம் போட்டிருக்கோம். அதில் இது ஒரு மாடல். a/x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பிரிக்க முடியாது. இங்கே பவர் 2 இருந்தால் மேலே பவர் 1 வரணும். bx ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் bx ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1/x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஈக்குவல் டு இருக்க டினாமினேட்டர் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் bx ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ ஏதாவது வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து சாதாரணமாக இருந்தால் எக்ஸுக்கு -1, ஒருவேளை இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருந்தால் -1 கொடுத்தா கேன்சல் ஆகும். ஆனால் அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. அதனால் இப்போ வந்து ஈக்குவேட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் போடுறோம். ஈக்குவேஷன் போடுறோம். ஈக்குவேட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லை. அப்போ 0x² இருக்கிறதா அர்த்தம், 0x இருக்கிறதா அர்த்தம். ப்ளஸ் 1 இது கான்ஸ்டன்ட்டு. அப்போ 0x² ஈக்குவல் டு ஏவை மல்டிப்ளை பண்ணால் ax² ப்ளஸ் ஏங்கிற கான்ஸ்டன்ட் தான் வரும். இங்கே bxயும் xயும் மல்டிப்ளை பண்ணால் bx². அப்போ x² டிவைட் பண்ணானா 0 ஈக்குவல் டு a ப்ளஸ் b. அப்போ a ஈக்குவல் டு -b. ஏவும் பியும் சேமு, ஆனால் சிம்பிள் மட்டும் மாறும். அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்மை வச்சு கண்டுபிடிக்கலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம் வச்சு கண்டுபிடிக்கிறாந்தா ஈக்குவேட் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 இருக்குது. இங்கே ax². அப்போ போட முடியாது. a இன்ட்டு 1 ஏக்கு 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண bx² வரும். இங்கே cx வரும். வெளியில் உள்ள x இது ரெண்டுத்துக்கும் காமன். எக்ஸ் டேர்ம்லாம் போடக்கூடாது. அப்போ a ஈக்குவல் டு 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா b ஈக்குவல் டு -a. அப்போ b ஈக்குவல் டு -1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் எக்ஸ் டேர்ம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0x இருக்குது. அப்போ 0 ஈக்குவல் டு இங்கே ax² x² டேர்மு, இது கான்ஸ்டன்ட் டேர்மு, இது bx² டேர்மு, இது cx. அப்போ 0x இஸ் ஈக்குவல் டு cx, c ஈக்குவல் டு 0. அப்போ இந்த வேல்யூ எல்லாம் கொஸ்டினில் a இருக்கிற இடத்துல 1, b இருக்கிற இடத்துல -1, c இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணனா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன் பாரு. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுக்கு தான் இன்டகிரேட் பண்ணோம். a இருக்கிற இடத்துல 1/x ப்ளஸ் b இருக்கிற இடத்துல -1x ப்ளஸ் c 0 டிவைடட் பை x² ப்ளஸ் 1 இன்ட்டு dx. இப்போ 1/x பண்ணால் log xன்னு வந்துடும். x² பண்ணால் 2x. ஆனால் 2 இல்லை. அதனால இந்த டேர்மில் 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம். இந்த மைனஸை வெளியில் எடுத்துடலாம். அப்போ தனித்தனியாக இப்போ பிரித்து கொடுக்குறேன். 1/x dx மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். இந்த மைனஸ் இங்கே வந்துடுது. 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் x² ப்ளஸ் 1 இன்ட்டு dx. இப்போ 1/x எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மேலே வருது. இப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டர் லாக் எக்ஸ் மைனஸ் 1/2 இன்ட்டு x² பண்ணால் 2x, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. கீழே இருக்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் வந்தால் லாக் ஆஃப் டினாமினேட்டர் எழுதலாம். x² ப்ளஸ் 1 ப்ளஸ் c எல்லாத்துக்கும் சேர்க்கணும்.
தட்ஸ் ஆல். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இந்த மாடலில் கேட்பாங்க. இந்த எக்ஸசைஸ் ஓவர். தட்ஸ் ஆல். இப்போ எக்ஸசைஸ் 2.6ல் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இப்போ சம் போட போகிறோம். பொதுவாக இன்டகிரேட் தான் கொடுப்பாங்க. எந்த ஃபார்முலாங்கிறது e⁻x ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர ஆன்சர் இதிலே இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இன்டகிரேஷன் ஆஃப் e⁻x f(x) + f'(x) dx is equal to e⁻x f(x) + c. f(x)ங்கிறது ஃபங்க்ஷனு, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர ஆன்சர் ப்ளஸில் இருக்கணும் இல்லை மைனஸில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கிறோம், 1/x² tன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x⁻−2 அப்படின்னு எழுதலாம். இன்னும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. t -2x⁻−3 dx is equal to dt. -2/x³ dx. எக்ஸசைஸ் 2.6ல் e⁻x f(x) + f'(x) dx is equal to ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர ஆன்சர் அதிலே இருந்து e⁻x இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நிறையா தடவை போட்டு ஃபெமிலியர் ஆனவன தான் உன்னால் இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. இன்டகிரேட் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ 1/x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர ஆன்சர் -2/x³. அப்போ இந்த ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறோம் f(x)ன்னு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர ஆன்சர் இங்கே இருக்கிறதுனால e⁻x × f(x)ன்னு எழுதலாம். அது எப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். x⁻−2ன்னு ஆறுது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x⁻−3 dx is equal to dt. -2/x³ இருக்குது, dx equal to dt அப்படின்னு வந்துடுது. ஸோ இது வந்து f(x), இது f'(x). அப்போ f(x), f'(x) இருக்கும் பொழுது e⁻x வெளியில் இருக்குது. ஆன்சர் ஃபார்முலா என்ன? e⁻x f(x). அப்போ ஆன்சர் e⁻x f(x) என்ன? இன்டகிரேட் பண்ணக்கூடாது. இன்டகிரேட் பண்ணி வர ஆன்சர் தான் இது. அப்போ இன்டகிரேஷன் சிம்பிள்லாம் போடக்கூடாது. e⁻x × 1/x² + c இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம். இதே மாடலில் மொத்தம் 3 சம் இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் e⁻3x 3x - 1 / 9x² × dx. போன சம்மில் வெறும் e⁻x பார்த்தோம். இங்கே எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது. அப்போ e⁻ax af(x) + f'(x) dx is equal to e⁻ax f(x)ன்னு ஃபார்முலா. இப்போ இந்த 9x² மேலே 2 டேர்ம் இருக்குது. அப்போ பிரித்து கொடுக்குறோம். e⁻3x 3x / 9x² - 1/9x² × dx அப்படின்னு பிரித்து கொடுக்குறோம். இப்போ f(x)ங்கிறத இப்போ இதையும் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே x இருக்கும், அடுத்து வந்து இங்கே 1/3 இருக்கும். அப்போ 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x². அப்போ f(x) is equal to 1/3x. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 1/3 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x² அப்படின்னு இருக்குது. அடுத்தது இது ரெண்டுலேருந்தும் காமனாக எதை வெளியில் எடுக்கலாம்னா 3. இது இப்போ 3 வெளியில் எடுக்கலாம். இங்கேயே ஃபஸ்ட்டு 1/x மட்டும் எடுத்துக்கோ. இது ரெண்டுலேருந்தும் e⁻3x இங்கே வந்து 1/3 காமனாக எடுத்தால் பேலன்ஸ் வந்து 1/x இருக்கும், -1/3x² இருக்கும் dx. இங்கே இப்போ e⁻3xங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே முன்னாடி x கோஎஃபிஷியன்ட்டு 3யா, அப்போ அதுதான் ஏ இங்கே 1/3ன்னு வந்துடுச்சு. அடுத்தது f(x). இப்போ 1/x i = 1 f(x) is equal to 1/xன்னு எடுத்துக்கிறோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x² dxன்னு வருது. இந்த ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா e⁻3x × 1/3 × 1/x + c. இப்போ எக்ஸசைஸ் 2.6ல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி e⁻x f(x) + f'(x) dx = e⁻x f(x) + cங்கிறது ஒரு ஃபார்முலா. அதாவது எக்ஸ்போனன்ட் இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர ஆன்சர் இங்கே ப்ளஸ்லேயோ மைனஸ்லேயோ இருந்தால் e⁻x × f(x) எழுதலாம்.
Question e power x into 1 by x square minus 2 by x cube dxன்றது question. இப்போ இதை e power x இருக்கு, இதை f of x ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் இதை எடுத்துக்க கூடாதுன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்போம், இந்த ஆன்சர் வந்ததுன்னா இது f டேஷ்னு அர்த்தம். x power minus 2 equal to t. இப்போ இப்போ t சப்ஸ்டியூட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, -2x power minus 3 dx is equal to dt. இப்போ minus 2 by x cube into dx is equal to t. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த இடத்துல வருது. இப்போ t எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், ஆன்சர் e power x f of x. இப்போ e power x into f of xங்கிறது 1 by x square plus c. 15th sum. இந்த சம்முக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அங்கே e power x இருந்தது, இங்கே e power ax 3x இருக்கு. இப்போ இந்த 9x ஸ்கொயரை பிரித்து கொடுத்துரும். 3x divided by 9x square minus 1 by 9x square into dx. இப்போ இந்த x ஸ்கொயரை மட்டும்தான் நான் கேன்சல் பண்ணுறேன், 3 9 கேன்சல் பண்ண வேண்டாம். இப்போ 1 by 9x 1 by 9x tன்னு எடுத்துக்கிறேன். 1 by 9 into x power minus 1 equal to t. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது -2x பவர் ரூல் பிரகாரம் -2x பவர் பவர் ரூல் பிரகாரம் -1x பவர் -1 -1ன்னு வரும், ஈக்குவல் டு dx is equal to dtன்னு வரும். அப்போ -1 by 9 x power -2 அது டினாமினேட்டரில் வருது, dx is equal to dt. இந்த dt எல்லாம் நான் இப்போ சப்ஸ்டியூட்லாம் பண்ணலை, உனக்கு இப்படி போட்டால் தான் புரியும் சப்ஸ்டியூஷன் மெத்தட்லங்கிறதுனால ஒன்றை எடுத்துக்கிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர ஆன்சர் இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு பேர் 1 by 9xங்கிறது இன்ட்டு 1 by 9xங்கிறது f of x, -1 by 9x ஸ்கொயருங்கிறது f dash of x. இங்கே ஏங்கிறது இந்த 3xோட இது முன்னாடி இருக்கிறது a 3 இருக்கு. அப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, e power 3x 3, இதுக்கு பேர் a, f of x, இங்கே f dash of x இருக்கு. அப்போ இதை என்ன எழுதலாம் அப்படின்னா e power ax 3x, f of xங்கிறது 1 by 9x plus c. That's all.